ராசிக்குள்ளே வரும்போது நிச்சயமாக சூரியன் ராசிக்குள்ளே வராருனாலே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக டென்ஷன் அதிகமாகும், அந்த ஈகோ கொஞ்சம் எட்டி பார்க்கும், உடம்புல ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாகும்போது அதை சார்ந்து நம்மளுக்கு ஹெல்த்து பிரச்சனைகள்லாம் வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி செவ்வாயும் ராசிக்கு வர்றது வந்து அவ்வளோ ஒரு சிறப்பான நிலை கிடையாது. அதனால் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதில் கவனமாக இருந்துக்கோங்க. நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள், மனசை கொஞ்சம் காமாக வச்சுக்கோங்க. எந்த விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி அதை வந்து முடிங்க. கொஞ்சம் லேசினஸ் வந்து தவிர்த்துருங்க. பொதுவாகவே மகரம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலுங்கிற இடத்துல போய்ட்டு நீங்கள் மங்குன்னு செய்வீங்க. பட்டு வீட்டில் ஒரு வேலை செய்கிறதுங்கிறது உங்ககிட்ட வேலை வாங்குறது அவ்வளோ ஒரு ஈஸியான காரியமே கிடையாது. ஓகேங்களா? பட் அதை தாண்டி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் அந்த சோம்பேறித்தனத்தையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. ஓகே, மற்றபடி ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மகரத்துக்கு இந்த மாதம். நீங்கள் வழிபட வேண்டிய விஷயம், செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ ஒரு சிறந்த மாதமாகவே இந்த மாதம் அமையும்.